மேம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் இந்த இடத்துல தேவைப்படுது. நம்ம வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ரிப்பீட்டடாக நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கல, அது ஓசிடின்னு சொல்கிறீங்க. நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்களும் ஓசிடின்னு சொல்கிறீங்க. சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஓவராக சுத்தமாக இருக்கிறாங்களே, அதுவும் ஓசிடின்னு சொல்கிறீங்க. அப்போ நெகட்டிவான விஷயங்கள் ஓசிடி, பர்ஃபெக்டாக இருக்கணும், பஞ்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் ஓசிடி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குழப்பம் அந்த இடத்துல. ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ஸோ அந்த மனதின் நுணுக்கத்தை நீங்கள் அழகாக சுட்டி காட்டுறீங்க. எஸ், அதனால தான் நாங்கள் ஓசிடியை ரெண்டாக பிரிப்போம். ஏய், உன் பழக்கத்தை வச்சு, உன் ஹேபிட்டை வச்சு திருப்பி திருப்பி கை கழுவுறேன் அப்படிங்கிற. ஓகே, இட்ஸ் அ குட் ஹேபிட் ஆர் அ பேட் ஹேபிட்? குட் ஹேபிட் அப்படிம்பாங்க. எஸ், கை கழுவுறதுங்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதுக்கு விலை கொடுத்து படித்தோம். அந்த காலத்தில் நிறையா குழந்தை பிறந்த பெண்கள் செத்து போவாங்க. அப்போ ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சாங்க, கை கழுவணும். இந்த செத்து போன பெண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதும் அதே டாக்டர். அடுத்த நாள் கை கழுவாமல் இன்னொரு பெண்ணுக்கு போய் அதே போஸ்ட்மார்ட்டம் பண்ண அதே கைகளோடு, ஏன்னா அவங்க கழுவ மாட்டாங்க. இந்தியாவில் வந்து தான் அவங்க படித்தாங்க, குளிக்கணும், கை கழுவணும். இந்த பிரிட்டிஷர்ஸ், எஸ், குளிர் பிரதேசம், குளிக்க மாட்டாங்க. ஸோ அதே கையை கழுவாமல் ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடத்திவிட்டு, போஸ்ட்மார்ட்டம் வந்து நடத்துறதுக்கு உடனே வாங்க டாக்டர் அப்படின்னா பண்ணுவாங்க? நோ, போஸ்ட்மார்ட்டம் நடத்துறது சூரிய வெளிச்சம் இருக்கும்போது தான் பண்ணணும். நிறையா ரூல்ஸ் இருக்குது. நைட் ஆச்சுன்னா பண்ணக்கூடாது. ஸோ அப்போல்லாம் லைட்டு பல்புலாம் இவ்வளோ கிடையாது. அதனால் நேச்சுரல் சன்லைட் நல்லா இருக்கும்போது தான் பண்ணணும். இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அப்போ பாடி அழுகிவிடும். அந்த அழுகின பாடியை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு கையை கழுவாமல் வந்து டெலிவரி கண்டக்ட் பண்ணதுனால இறந்து போன தாய்மார்கள், இளம் தாய்மார்கள் எத்தனையோ பேர். இது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. அப்போது கை கழுவணுன்ட்டு அந்த மரமண்டைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை அறிந்து புரிந்து, கை கழுவுங்க, வாஷ். ஸோ இதுவே என்ன ஆயிடுச்சு? இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா? நல்ல பழக்கம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாயிரும். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். கை கழுவணும், இன்னும் கிருமி இருக்குன்ட்டு ஒரு தாய் டெலிவரிக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு. குழந்தை பிறக்க முடியலை, துடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் டாக்டர் வரணும். இல்லைன்னா குழந்தை பிறப்பு இயற்கை. ஆடு மாடு எல்லாம் குட்டி போடுது. ஸோ குழந்தை, ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்று எடுப்பது இயற்கையாக நடந்துடும். அவங்களே அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இயற்கை, அந்த இயற்கையான ஒரு விஷயம் இயற்கையாக நடக்க முடியாமல் டாக்டர் எப்போ வரணும்? அதில் பிரச்சனை இருக்கும்போது. அப்போது அந்த டாக்டர் கையை கழுவிட்டே இருக்காருன்னு வைங்க. எனக்கு கிருமி இருக்குது, நேற்று அந்த லேடியை தொட்டேன், இந்த லேடியை தொட்டேன், இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன், அதனால் கையை கழுவிக்கிட்டே இருக்கேன். தாய் உயிருக்கும் அந்த குழந்தை உயிருக்கும் ஆபத்தாகிவிடும். ஸோ அந்த லெவலுக்கு அவருடைய ஹேபிட் அல்லது அவருடைய க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற திருப்தியின்மை அந்த அளவுக்கு அவரை எடுத்துகிட்டு போதா? அப்போ அது தவறு. ஓசிடி 2 விதமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்களா மேம்? இப்போ நான் 3வது விதமாக ஒன்று கேட்குறேன். அவங்க தான் வீட்டை பூட்டியிருப்பாங்க. நம்ம பூட்டின பூட்டை 10-20 முறை இழுத்து பார்ப்பாங்க. வீட்டை பூட்டிட்டு பஸ்லையோ கார்லேயோ போகிறாங்க. நம்ம வீட்டை பூட்டினோமா அல்லது வீட்டு பூட்டை கொண்டு போனால் பூட்டினோமா இல்லையா, ஒரு ஓப்பன்லேயே இருக்குமா பூட்டு அப்படிங்கிற தாட்ஸ் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. வீட்டில் நம்ம அதை எடுத்து வச்சோமா, மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம அதாவது ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்புறாங்க அடுத்த ஒர்க்குக்கு. போகும்பொழுது இதை பற்றின பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்கல்ல. இதுவும் ஓசிடியோட ஒன் ஆஃப் த பார்ட். எஸ், இது ஓசிடி தான். அதாவது பூட்டிடுவாங்க. ஐயோ பூட்டு திறந்துருக்குமோ, இல்லை நம்ம சரியாக பார்க்கலையோ, திருப்பி இழுத்து பார்க்கணுமோ, திருப்பி போவாங்க, இழுத்து பார்ப்பாங்க. நல்லா பூட்டி இருக்கு. எஸ், ஆமாம், நல்லா பூட்டி இருக்குது. ஓகே, வருவாங்க. ஆனால் இந்த திருப்தி உடனே ஆவியாயிரும். திருப்தி ஆகாது. திருப்பி மூளையில் அப்படியே எட்டி பார்க்கும். ஒரு குட்டி சாத்தான் எட்டி பார்க்கும். பூட்டலையோ, நீ இழுத்து பார்த்தது சரியில்லையோ, உண்மையிலே அது திறந்துருக்கோ. இப்போ திருப்பி போவாங்க. திருப்பி போயிட்டு திருப்பி இழுத்து பார்ப்பாங்க, பூட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, அங்கே பஸ் போகும், பொண்டாட்டி கத்துவா, இல்லை ஹஸ்பண்டு கத்துவார், பூட்டி தான் இருக்கு வா அப்படிம்பாரு. உங்களுக்கு திருப்தி இருக்காது. அதனால் இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, சரி நான் 10 தடவை செக் பண்ணுவேன், 10 தடவை செக் பண்ணிட்டேன்னா பூட்டி தான் இருக்குன்ட்டு நானே என் மனசை தேத்திக்கிட்டு நான் வந்துடுவேன். இதை ஒரு பழக்கமாக்குவார்கள். 10 தடவை செக் பண்ணும். ஒரு வருஷத்தில் அந்த கேட்லாக் கையோடு வந்துடும்.
அது வேற கதை. அந்த 10 தடவை செக் பண்ணாலும் திருப்தி இருக்காது. 10 தடவை செக் பண்ணிட்டா நான் திருப்தி ஆயிடுவேன் தான் இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவாங்க. ஆனால் அந்த கான்ட்ராக்டையும் மிஸ்ட்ரஸ்ட் வரும், அதையும் நம்ப மாட்டாங்க. திருப்பி 11வது தடவை போய் இழுத்து பார்த்துருவோமே. ஸோ இப்படி தான் ஓசிடிங்கிறது ஒரு திருப்தியின்மை, ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு ட்ரஸ்ட் இல்லாத நிலை. தம்மேலே தனக்கு ட்ரஸ்ட் இருக்காது. ஒரு காரியத்தை செய்தோம், நீங்கள் சொல்கிறீங்க, காரியத்தை செய்தோம், பிளான் பண்ணோம், திங்க் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணோம், அதோடு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளியே வைக்க தெரியாது. கமா தொடரும் தொடரும் தொடரும்னு அது போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சிம்டம்ஸுமே சொல்லி இதெல்லாம் ஓசிடியோட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஓசிடியோட பிரச்சனையே தன்னுடைய எண்ணங்கள் தனக்கே எதிரியாக மாறிடுமாங்கிற ஒரு இடத்துல போய் நிற்கிதுல்ல. சூப்பர். தன்னுடைய எண்ணம், தன்னுடைய மூளையில் உதிக்கிற எண்ணம், யாரோ வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக்லாம் பண்ணி உங்கள் மனதுக்குள்ளே, சிலவங்க அப்படின்னு நினைப்பாங்க, யாரும் ஏதோ மனசுக்குள்ளே இருக்குது, ஏதோ ஆழமாக இருக்குது, எனக்கு இந்த மயக்க மருந்து கொடுத்து என் வாயெல்லாம் வந்து உள்ள என்னதோ இருக்குது, அதெல்லாம் வர வச்சுருங்களேன். என் பிள்ளைக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, யார்ட்டையும் பேச மாட்டான், இன்னதோ கல் மாதிரி அவன் மனசுக்குள்ளே பெரிய கல் மாதிரி ஏதோ சீக்ரெட் பாக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பேசி எதுக்கு நீ இப்படி திருப்பி திருப்பி செய்கிற, எதுக்கு ரிலீஜியஸ் ஓசிடி வருது, எதுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் இப்படி திருப்பி திருப்பி வருது, உன் வயசு ஐயா, உன் ஹார்மோன் அது, ஓகே, அது மாதிரி உனக்குள்ள கெமிக்கல் இம்பேலன்ஸ். ஆனாலும் இதோடைய ஃபுல் பரிமாணம் இந்த குரங்கு மூளை தான். நம்ம இன்னும் குரங்கு தான், ஆர் இவால்விங் தான். ஓகே, ஸோ இந்த எவல்யூஷன் ப்ராசஸில் தான் இருக்கோம். நமக்கு நிறையா விஷயங்கள் ஆசைப்படுவோம், ஆனால் அதை அச்சீவ் பண்ண, அதை செயலாக்கமாக காட்ட, வேறு நியூ ஹேபிட்ஸ் லேர்ன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். 21 நாள் ஒரு விஷயத்தை செஞ்சால் நீங்கள் அதை ஹேபிட்டாக மாற்றலாம். ஸோ இந்த ஓசிடி கை கழுவுவதை நீங்கள் ஒரு 21 நாள் கண்ட்ரோல் பண்ணி காட்டிடுங்க, புது ஹேபிட் ஃபார்ம் ஆயிரும். கை கழுவாமல் இருக்கிற ஹேபிட் ஃபார்ம் ஆயிரும். ஒரு சாதாரண விஷயம் எந்த புள்ளியில் ஓசிடியாக மாறுதுங்க? அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு சாதாரண விஷயம், ஏய் என் கை அழுக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம், நான் இதை கழுவணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல். எப்போ ஓசிடி ஆகுது? 24 மணி நேரத்தில், எல்லாத்துக்கும் 24 மணி நேரம்தான். இந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நீ இதுக்காக வேஸ்ட் பண்ணுறியா, இதுக்காக ஒதுக்குறியா? பாத்ரூம்குள்ளே குளிக்க போவாங்க, இளம் தாயாக இருப்பாங்க, வாசலில் 1 வயசு பிள்ளை கதறிக்கிட்டு நிற்கும். 5 மணி நேரம் பாத்ரூமை கதவை திறந்து, என்னப்பா அம்மா இங்கே தான் இருக்கேன், ஏன்பா அழுற, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எல்லாம் பயங்கரமான ஓசிடி. எனக்கு தெரியும் தாய்மார்கள் நேரம் ஓசிடியில் மாட்டேன், பிள்ளை வாசல் வந்து அழுறான், கதறான், என்னால் கதவை திறக்க முடியல, கை கழுவுறதை நிப்பாட்ட முடியலை, சோப்போட்டு நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், 5 மணி நேரம் பாத்ரூமில் இருக்கேன், இன்னும் எனக்கு திருப்தி ஆகலை, பிள்ளைகள் கதறாங்க, எனக்கு வெளியே போய் அந்த பிள்ளைகளை பார்க்கணுன்னு தோண மாட்டேங்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலைகளும் ஓசிடினால் வரும். ஓசிடி காரணமாக குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுமா? நிச்சயமாக. எந்த மாதிரிலாம் பாதிக்கப்படும்? என்ன மாதிரி அப்படின்னா, என்னுடைய கிளையண்ட்ஸ் கல்யாணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, கப்புள் அப்ராடில் இருக்காங்க, 2 பேரும் அவ்வளோ அழகு. அங்கே போய் ரொம்ப நாளாக செட்டில் பண்ண அந்த பெண், ஓகே தமிழ் பெண் தான், ரொம்ப நாளாக அங்கே born and brought up. அவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் போய் அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே வேலை பார்க்குறாரு, நல்ல வேலை பார்க்குறாரு, நல்ல ஃபேமிலி, நல்லா அவங்க கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. ஆனாலும் கணவனுடைய ஃப்ளூயிட் என் உடம்புக்குள்ளே வரக்கூடாது, டர்ட்டி, இட் இஸ் டர்ட்டி. ஸோ உடல் உறவு நடக்கவே இல்லை. கணவன் கெஞ்சி பார்த்துட்டாரு, மிரட்டி பார்த்துட்டாரு, கோவப்பட்டு பார்த்துட்டாரு, உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு பார்த்துட்டாரு. இந்த பெண்ணுக்கும் ஆசை தான், குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை தான், குழந்தைகள் மேல் அளவு கடந்த ஆசை தான். ஆனாலும் அந்த உடல் உறவுக்கு வேண்டாம், டர்ட்டி ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் பிடிக்காது, என்னால் என்ன தான் நான் நினச்சாலும் என்னால் இதற்கு உடன்பட முடியவில்லை. இதில் வந்து ஆரம்பிக்கும். அப்போ உறவுகள் இதிலே டிஸ்டர்ப்ட் ஆயிரும். இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்டுடைய பேண்ட்டை பார்த்தாலே அவங்களுக்கு ஒமட்டிட்டு வரும். ஆக்சுவலாக ஒமட்டுவாங்க, ஹஸ்பண்ட் கலத்தி போட்டுறக்கூடாது, பேண்ட்டை ஒரு ஹூக்கில் மாட்டிடக்கூடாது, உங்களுக்கு தாங்க முடியாது, மனசு டிஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான, அது மனசுடைய வினோதங்கள் தான். அதுக்கப்புறம் மனசு எப்படியெல்லாம் சினிமா எடுக்க முடியும், 1 2 3 4 எப்படியெல்லாம் கதை எழுத முடியும், 5 6 7
எண்ணில் அடங்கா கற்பனைகளும் எண்ணில் அடங்கா ஓசிடி உடைய வினோதங்களும் உண்டு. குடும்பத்தினருக்கு தெரியாத ஓசிடியை இன்னும் மோசமாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? நிறைய இப்படிப்பட்ட சோஷியலி அன்அக்செப்டபிள் விஷயம். சொசைட்டினா சரி கடவுளை பார்ப்பாங்க, கடவுள் சிலையை பார்ப்பாங்க, அங்கே கொஞ்சம் தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அது சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா? அடித்து உரிச்சிருவாங்க தொலியை. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த எண்ணங்கள் வந்துட்டாலே நடுங்கிடுவாங்க, மனசு வெறுத்து அவங்க அதை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை அம்மா அப்பாட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அம்மாவை சில வேளை தவறாக நடக்கலாமா மனசில் எட்டி எட்டி பார்க்கும். அவர்களுடைய தப்பு அல்ல, அவர்கள் கெட்டவர்கள் அல்ல, அது அவங்களுடைய ஒரு வீக்னஸ். இப்போ ஒருத்தருக்கு போலியோ வந்திருக்கு, நடக்க முடியல, அது அவருடைய தப்பா யாருடைய தப்பு? சமுதாயத்துடைய தப்பா? போலியோ வேக்சின் ஒழுங்காக போட்டு அவரை காப்பாற்றி கொண்டு வர முடியாத தப்பா? இல்லை அம்மா அப்பா கரெக்டாக அந்த அவேர்னஸோட செய்யலை? இல்லை வேக்சின் போட்டோம், அந்த கோல்டு செயின் மெயின்டைன் பண்ணவில்லை, அதனால் அந்த வேக்சினுக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை நல்லா எல்லாம் நடந்துச்சு, ஆனாலும் அவருக்கு போலியோ வந்துடுச்சு, ஒரு கால் வீக் ஆயிடுச்சு. ஸோ இப்படி பல்வேறு டைமென்ஷன்ஸ் ஓசிடிக்கு உண்டு. ஜெனட்டிக்ஸ் உண்டு, என்வாயன்மெண்ட் உண்டு, அவங்களே அதை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது உண்டு, சில டிஃபிஷியன்சிஸ் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான ஆங்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே மேம். ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக செய்யக்கூடியது ஓசிடின்னு சொல்கிறீங்க, ஓவர் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதும் ஓசிடின்னு சொல்கிறீங்க. இது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு அல்லது பெண்களுக்கு ஒரு பக்கம் வருது அப்படின்னா, ஏஜ்டான பீப்புள்ஸுக்கு, வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இஷ்யூஸ் வருமா மேம்? ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு வரும், குழந்தைகளுக்குலேருந்தே ஆரம்பிக்கும் ஓசிடி. சில குழந்தைகள் சில விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யும். குழந்தைகள்னாலே சில விஷயங்கள், இப்போ என்னுடைய குழந்தைகளுமே, நான் ஒரு கதை சொன்னேன்னு வைங்க, சுண்டைக்காய் பையன் அப்படின்ட்டு ஒரு கதை சொல்லுவேன். என் பிள்ளைகள் அதை சலிக்காமல் சொல்லி அப்போதான் வாயை மூடியிருப்பேன். சுண்டைக்காய் பையன் கதை உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ அந்த சுண்டைக்காய் பையன் கதையை சொல்லி முடிப்பேன். அம்மா திருப்பி சுண்டைக்காய் பையன் கதை, ஓகே திருப்பி சொல்லி முடிப்பேன். திருப்பி அம்மா சுண்டைக்காய் பையன் கதை. அவங்களுக்கு போரே அடிக்காது, என் பேர பிள்ளைகளுக்கும் போரே அடிக்காது. நம்ம திருப்பி 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 நமக்கு வாய் வலிக்கும், கோபம் வரும். இப்போ நீங்கள் என்கிட்ட கதை கேட்குறேன், சுண்டைக்காய் கதையை நல்லா கண்டிப்பாக சொல்கிறேன். அது ரொம்ப அழகான கதை தான், அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கதை தான். ஸோ அதை பற்றி ஒரு நாள் பேசுவோம். ஆனால் இப்போ போதும், திருப்தி இப்போ. ஓகே, நம்மளும் ஓசிடியில் சிக்கிடக்கூடாதுல்ல. ஓகே, தொடரும் அப்படின்னு போட்டுக்கலாம், தொடரும் போட்டுருக்கோம், தொடரும். இப்போ ஸ்டாப், ஆனால் தொடரும். ஓகே, அதுதான் ஓசிடியில் முதல்ல படிக்க வேண்டியது. இப்போ ஐ வில் ஸ்டாப் டூயிங் ஃப்ரம் திஸ் ஆக்ஷன், கம்பல்ஷனுக்கு போக மாட்டேன். இந்த விஷயத்தையும் நிறைய தடவை மூளையில் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போதைக்கே பாஸ், தொடரும், நாளைக்கு யோசிக்குவோம். நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? சில வீட்டில் ஐயோ இதுக்கு எனக்கு பதில் தரலாட்டி, காரணம் தரலாட்டி மண்டே வெடிச்சிட்டு போல இருக்குது, ஐயோ இது என்னன்னு தெரியலாட்டி, எனக்கு என்னன்னா காசி பாதி தான் சொல்லியிருக்கீங்க, பாதி கிசு தான் சொல்லியிருக்கீங்க, முழுசா தரலாட்டி மண்டே வெடிச்சிருமே, என்னால் சாப்பிட முடியாதே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு பண்ணுறீங்க. வளனுடைய மூளை இது, சமூகத்தில் பார்க்குறோம்ல. ஓகே, மூளை வெடிக்கட்டும், பரவாயில்ல, அவங்க மூளைலாம் வெடிக்காது. அப்படியெல்லாம் நம்ம மூளை வெடிச்சிடோம்னா ரொம்ப நல்லது தான், அது பெரிய இன்வென்ஷன் தான். ஸோ மூளை அப்படியெல்லாம் வெடிச்சிடாது. ஸோ அதான் எக்ஸ்போஷர் தெரப்பின்னே உண்டு. அதுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் எதுக்கு ரொம்ப பயப்படுறோமோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஐயோ அழுக்கு அழுக்கு அழுக்கு, ஒரு கூட குப்பையை மேலே கொட்டப்பா, என்ன ஆகுதுன்னு தான் பார்த்துருவோம். மூளை வெடிச்சிருந்தா அது மாதிரி நான் கதையை சொல்ல மாட்டேன், சுண்டைக்காய் பையன் கதையை சொல்ல மாட்டேன். யாருக்கெல்லாம் மூளை வெடிக்குது, டமால்னு வெடிக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண், வெளிநாட்டில் உள்ள ஒரு யங் கேர்ள், ஐயோ மை பிரெயின் இஸ் கோயிங் டு பர்ஸ்ட். ஏன்? இவன் நிறையா கேம்ஸ் விளையாடுவா, மூளை அப்படி சிதறுகிறதை விஷுவலைஸ் பண்ணி பாப்பா, சின்ன பிள்ளை தானே, யங் கேர்ள் தானே. ஸோ அவளுடைய மூளையில் இது பதிஞ்சிருச்சு. உடனே அவள் அம்மாட்ட சொல்லுவா, மை பிரெயின் இஸ், ஐ ஃபீல் தட் மை பிரெயின் இஸ் கோயிங் டு பர்ஸ்ட். அம்மா நடுங்கிடுவாங்க. அம்மாவும் அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க, கேம்ஸ் விளையாண்டுருப்பாங்க, மூளை சிதறதை பார்த்துருப்பாங்க. உடனே அம்மா உடனே எமர்ஜென்சியை கூப்பிட்ருவாங்க. அந்த வெளிநாடுகளெல்லாம் எமர்ஜென்சியை கூப்பிட்டாங்கன்னா, ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் மாட்டுனாங்கன்னா ஈஸியாக அதில் வந்து வெளியேற முடியாது. நம்ம நாடு நம்ம தாய் நாடு ரொம்ப பெரிய பெருமையான நாடு, ஈஸியாக நம்ம நாடு மாதிரி வெளியே வர முடியாது, அது ருட்டீன் ஆயிருங்க. ஸோ ஓசிடி பிடித்த கண்ட்ரீஸ், ஓகே,
ஸோ அந்த சிஸ்டமில் மாட்டிட்டாங்க. நம்ம என்ன நினைப்பாங்க, அந்த பிள்ளைக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மூளை வெடிச்சிரும், எனக்கு தலை வெடிச்சிரும். வெடிக்காது, அதான் உண்மை. வெடித்தா வெடிக்கட்டுமே, நான் அப்படி தான் சொல்லுவேன் அந்த அம்மாட்ட. ஏம்மா உடனே போய் எமர்ஜென்சியில் போய் லேண்ட் ஆகுறீங்க? மூளை வெடிக்காதுமா, அது படத்தில் தாம்மா உண்டு, சினிமாவில் தாம்மா உண்டு. யாராவது புல்லட் அடிப்பாங்க, மூளை வெடித்து சிதறதை காட்டுவாங்க. இல்லை கேம்ஸ் விளையாடுவாங்க, இல்லை மூளை வெடித்து சிதறதை காட்டுவாங்க. நம்ம மூளை அப்படி வெடிக்க முடியாது, வெடிக்காது. மூளை வெடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெடிக்காது. ஸோ ரிலாக்ஸ், கூல். உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடாதீங்க, டாக்டர்னு அலறிட்டு ஓடாதீங்க, என் பிள்ளைக்கு மூளை வெடிக்க போகுது. நோ, ராங் திங்கிங். ஓகே. ஸோ இப்படி தான் நிறைய பேர் இந்த ஓசிடியில் மாட்டிக்கொள்வார்கள். ஓசிடி மற்றவங்களையும் மாட்டி விடுவாங்க. ஓகே, ஆஃப்டர் த பிரேக். நன்றி மேம். நன்றி.